சிவராத்திரிக்கு உரிய பெருமைகளை நாம் எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு எனக்கும் சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஏன்னா இறைவன் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அவனன்றி ஓர் அணுவும் அசையாது. இறைவனுடைய பெருமையை சொல்லுவதற்கு அரிதுன்னு சொல்லலாம். இன்றைய தினத்தில் சிவராத்திரி, நவராத்திரி அம்பாளுக்கு உரிய ஒன்று. 9 நாள் சாயங்காலம் ஒரு 6 மணியிலிருந்து 9 மணி அல்லது ஒரு 10 மணி வரைக்கும் நவராத்திரியை கொண்டாடுவார்கள். அதுவும் சித்திரை மாதத்திலையும் ஒரு நவராத்திரி வரும். அதே மாதிரி நமக்கு புரட்டாசி மாதத்தில் ஒரு நவராத்திரி வரும். ஆனால் பெரும்பாலும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரி தான் நம்ம எல்லாம் வழிபாட்டுக்குரியதாக கருதப்படுகிறோம். அதே போல ஆனால் 9 இரவு அம்பாளுக்கு. ஆனால் சிவபெருமானுக்கு பாருங்க ஒரே ஒரு இரவு சிவராத்திரி. அதே மாதிரி வைகுண்ட ஏகாதசி சிவபெருமானுக்கு எப்படி ஒரு நாளோ அதே போல திருமாலுக்கு மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்லுவோம். ஆண்களுக்கெல்லாம் ஒரு இரவு விரதம் இருந்தால் போதும், பெண்ணுக்கு மட்டும் 9 இரவுகள் கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட 8 மடங்கு அதிகம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தாய்க்கு சிறந்த ஒரு இடத்தை கொடுத்து தந்தைக்கு ஒரு இரவை கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா மகளிர் தினம், ரொம்ப அற்புதமான பெண்களுக்கே உரிய ஒரு தினம். இன்றைய தினத்தில் ஒரு பெண்ணுக்கு சம உரிமை கொடுக்கப்பட்ட ஒரு தினம். இன்னைக்கு தான் அதை கொடுக்குறார். யாருக்கு? அம்பாளாக இருக்கக்கூடிய உமா பரமேஸ்வரியாக இருக்கக்கூடியதுக்கு அங்கால பரமேஸ்வரியாக சிவராத்திரி அன்னைக்கு தான் கொடுக்குறாங்க. எதை கொடுக்குறாங்க? சரி பாதி கொடுக்கக்கூடிய ஒரு நன்னாள். சரி, ஆணுக்கு பெண் சமம் அப்படின்னு கொடுக்கறதுல கணவனுடைய உடம்பில் பாதி மனைவி அப்படின்னு கொடுத்தார். பிரம்மா மனைவிக்கு நாவில் இடம் கொடுத்தார். நான் எவ்வளவு இருக்குது? சும்மா இந்த 3 விரல் அளவு தான் இருக்குது. சரி, திருமால் பார்த்தார். அவருடைய அப்பா இல்லையா, பிரம்மாவினுடைய அப்பா இல்லையா, நம்ம பையனே நாவில் இடம் கொடுத்துருக்கானே அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணார், அதை விட கொஞ்சம் பெருசாக கொடுக்கணும்னு உள்ளங்கை அளவு இதயத்தில் கொடுத்தார். இதயம் எவ்வளவு பெருசு இருக்குன்னா அந்த உள்ளங்கை அளவு தான் இருக்கும். அந்த அளவுக்கு இதயம் இருக்கிறது. அந்த இதயத்தில் கொடுத்தார் இடம். மகாலட்சுமி அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பாளுக்கு இடம் கொடுத்தார். ஆனா நம்ம சிவபெருமான், அப்போ பிரம்மா நம்ம பிரம்மா இல்லையா, நாராயணர் நம்ம நாராயணர் இல்லையான்னு கேட்கக்கூடாது. நம்ம சிவபெருமான் மட்டும் என்ன பண்றாருன்னா, இவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறாங்களே, இவங்களுக்கெல்லாம் அவ்வளவுதானா மனசு? பிரம்மா நாவில் இடம் கொடுத்தார், திருமால் இதயத்தில் இடம் கொடுத்தார். அவங்களால அவ்வளவுதான் கொடுக்க முடிஞ்சது, அதுக்கு மேல கொடுக்க முடியல. ஏன்? மனசு இல்லை. ஆனா நம்ம சிவபெருமான் அப்படி இல்லையா, என்ன பண்ணிட்டார், நான் சரி பாதி கொடுக்கிறேன்னு கொடுத்தார். அதனாலதான் சிவபெருமானுக்கு பெருமை என்று சொல்லக்கூடியது. அப்போ சிவபெருமானை போன்று உலகத்தில் கருணை கடவுள் இல்லை. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பர் இங்கு யாவரும் இல்லை. புவனம் கடந்து பொன்னொலி மின்னும் தவன சடைமுடி தாமரையானே. நான் இப்போ உங்களை 12 ஜோதி லிங்கத்திற்கு அழைத்து செல்ல போறேன். இன்னைக்கு சிவராத்திரி. அந்த சிவபெருமானுக்கு உரிய இரவில் சாயங்காலம் 6 மணியிலிருந்து பிரதோஷ வேலை முடிந்த உடனே அதில் இருந்து 4:30 6 மணி வரைக்கும் பிரதோஷ வேலை. அது முடிஞ்ச அடுத்த வினாடி 6 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் முதல் கால பூஜை அப்படின்வாங்க. இந்த முதல் கால பூஜையில இந்த பஞ்சகவ்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளினால் இறைவனை அபிஷேகம் செய்யணுமா.
பஞ்சகவ்யம்னா என்னது? பசுவினுடைய இடத்திலிருந்து தோன்றக்கூடிய பொருள்கள் அப்படின்னு பொருள். 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா பால் அபிஷேகம் பண்ணுவாங்க. திரவிய பொருள்கள் 108 திரவிய பொருள்கள் இருக்கு. அந்த 108ல் கிட்டத்தட்ட ஒரு 32 வகையான பொருளையாவது இன்னைக்கு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யணும் இல்லையா? ஒரு 21 பொருளாவது இன்னைக்கு அபிஷேகம் பண்ணணும். அப்ப அந்த பொருள்கள் எல்லாம் இன்றைய தினத்தில் முதல் கால பூஜையில செய்வாங்க. 2வது கால பூஜையில் பாலும் தேனும் அபிஷேகம் செய்யப்படுகிறது. 2வது கால பூஜை எப்போ? 9 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு கால அளவு இருக்கு. 12 மணியிலிருந்து 12:15 அந்த 15 நிமிஷம்னு இருக்கு இல்லையா? அந்த நிமிடம் லிங்கோத்பவர் நிமிடம்னு பேர். இன்னைக்கு மட்டும் அது லிங்கோத்பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய சொரூபத்தினுடைய ஒரு நேரமாக கருதப்படுகிறது. 12 மணியிலிருந்து நீங்க இன்னைக்கு ஃபுல்லா நீங்க என்ன பண்ணுவீங்களோ பண்ண மாட்டீங்களோ, ஆனா 12லிருந்து 12:15 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிடம் சிவாய நம என்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை அப்படின்ற ஒன்று நமச்சிவாய சொல்லுங்க, இல்லை சிவாய நம சொல்லுங்க. பஞ்சாட்சர மந்திரத்தை இன்றைய தினத்தில் அந்த 15 நிமிடம் இடைவிடாது ஒன்று சொல்லுங்க. இல்லையா சிவபெருமான் படத்தை முன்னாடி வச்சுட்டு கூட தியானம் செய்யுங்க ஒரு 15 நிமிஷம். இந்த மௌனமாக இருந்து இறைநாமத்தை சொன்னோமே ஆனால் நமக்கு இன்றைய தினத்தில் முக்தி என்கின்ற ஒரு பலன் கிடைத்துவிடும். இன்னைக்கு ஒரு நாள் லிங்கோத்பவர் காலம்னு பேர். இந்த காலத்துக்கு மட்டும் லிங்கோத்பவர் காலம்னு பேர். அப்ப அந்த லிங்கோத்பவர் என்கின்ற அந்த 24 நிமிடத்திற்கு, அதாவது கிட்டத்தட்ட 11:55 நிமிடத்திலிருந்து 12:15 வரைக்கும் லிங்கோத்பவர் காலம்னு பேர். 24 நிமிஷம் மொத்தம். அது அந்த 24 நிமிடம் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு நாளிகை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு நாளிகை பொழுது இறைவனை நாம விரதம் இன்று மட்டும் இருந்து விட்டோமே ஆனால் இந்த ஒரு ஜென்மத்தில் செய்த புண்ணியம் என்று சொல்லக்கூடியது எளிமையாக கிடைக்கும். பாவம் என்று சொல்லக்கூடியது சீக்கிரமாக விலகிவிடும். ஒன்று, இன்னைக்கு முழுவதும் விரதம் இருக்கலாமா? இருக்கலாம். காலை 6 மணியிலிருந்து மறுநாள் காலை 6 மணி சூரிய உதயத்தின் வரைக்கும் உண்ணக்கூடாது, உறங்கக்கூடாது. இன்னைக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 20 ஃபோனு எல்லாம் கேட்குறாங்க, சாப்பிட்லாமா, சாப்பிட்டுட்டா அந்த விரதத்தினுடைய பலன் எங்களுக்கு கிடைக்குமா, கிடைக்காதா, எங்களுக்கு சுகர் இருக்கு, பிபி இருக்கு, சாப்பிட்லாமா, முழுமையாக இருக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் இருக்க முடியாது போல் இருக்கேன்றாங்க. பல வகையான கேள்விகள். ஒன்னே ஒன்று, உடல் உபாதை இருந்தால் நோய் இருந்தால் விரதம் இருக்கணும் என்பது கட்டாயம் இல்லை, அவசியம் இல்லை. குழந்தைகள், நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடியவர்கள், கர்ப்பஸ்திரீகள், அதே மாதிரி முழுமையாக வயதானவர்கள், வயோதிகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்க முடிஞ்சவங்க இருங்க, இருக்க முடியாதவங்க விட்டுடுங்க, அதை பற்றி பிரச்சனையே இல்லை. சிவபெருமான் கருணாமூர்த்தி. நீங்க உடனே நினைச்ச கூடாது இருக்கிறவங்களுக்கு தான் முக்தி கொடுப்பாரா, இருக்கிறவங்களுக்கு தான் செல்வம் கொடுப்பாரா, இருக்கிறவங்களுக்கு தான் கோடி பாவத்தை நிவர்த்தி செய்வாரா, அப்படியெல்லாம் இல்லை. ஏன்னா நம் உடம்பினுடைய உபாதை என்ன என்பது இறைவனுக்கு தெரியும். அதனால சாப்பிட்றவங்களுக்கும் கொடுப்பார், சாப்பிடாதவர்களுக்கும் கொடுப்பார், உறங்குறவர்களுக்கும் கொடுப்பார், உறங்காதவர்களுக்கும் கொடுப்பார். ஏன்னா சிவபெருமான் மட்டும்தான் குற்றத்தையே குணமாக கொல்லக்கூடிய ஒரு பெருமான். பொன்னும் மெய் பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை, பின்னை என் பிழையை பொறுப்பானை, பிழையலாம் தவிர பணிப்பானை, இன்ன தன்மை என்று எரிவொன்னாய் எம்மானை எளிய வந்த பிரானை, அன்னம் வைகும் வயற்பழந்தனில் ஆரூரானை மறக்கலும் ஆமே. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்றார். அப்போ பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை, பின்னை என் பிழையை பொறுப்பானை, பிழையலாம் தவிர பணிப்பானைன்றார். அப்ப யோசித்து பாருங்க, செய்யறவர்களுக்கும் கொடுக்கிறார், செய்யாதவர்களுக்கும் கொடுக்கிறார். விருப்பு வெறுப்பு அற்ற ஒரு பெருமான் சிவபெருமான்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? விருப்பு வெறுப்பு அற்ற ஒரு பெருமானாக இருக்கக்கூடிய காரணத்தினால் நமக்கு முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க எப்படி உபவாசம் இருக்கணும் அப்படின்றத நீங்களே முடிவு செய்து கொள்ளலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, பால் பழம் மட்டும் சாப்பிட்டுட்டும் விரதம் இருக்கலாம், உப்பில்லா அன்னம் எடுத்தும் விரதம் இருக்கலாம், இல்லை ஒருவேளை உணவு எடுத்துக்கொண்டும் இருக்கலாம் அப்படிங்கிறது இங்க சொல்றாங்க. அதனால முழுமையாக விரதம் என்பது என்ன அப்படின்னா, காலை 6 to 6, மறுநாள் காலை 6 மணி வரைக்கும் இருக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது, உண்ணக்கூடாது, உறங்கக்கூடாது என்பதுதான் இந்த சிவராத்திரியினுடைய விரதத்தினுடைய முழுமையான பலன். உடனே கேட்டுறாதீங்க அப்ப இருக்க முடியாதா கிடைக்காதானாலாம் இல்லை, கிடைக்கும். ஏன்னா சிவபெருமான் நான் முன்பே சொல்லிட்டேன், கருணை உடையவர். அதனால நம்மை பற்றி இறைவனுக்கு தெரியும், அப்படி ஒன்றை நம்ம வச்சுக்கலாம். இப்போ இறைவனுடைய கருணையினால் சிவபெருமானுடைய சிவராத்திரி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு இரவு 24 மணி நேரம் உண்ணா நோன்பு இருக்கணும், உறங்கா நோன்பு இருக்கணும். அடுத்து வரக்கூடிய 12 மணி நேரம் சாப்பிடலாம், ஆனா உறங்கக்கூடாது. மறுநாள் வருது இல்லையா, நாளை காத்தால 6 மணி வரைக்கும் உண்ணாம இருக்கணும், அதுக்கப்புறம் நீங்க சாப்பிட்டுக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் இரவு சாயங்காலம் பிரதோஷ வேலை முடிகிற வரைக்குமோ தூங்கக்கூடாது. அப்பதான் அதனுடைய விரதத்தினுடைய முழுமையான பலன். எல்லாம் சிவராத்திரி முடிஞ்ச உடனே முதல்ல வேலை என்ன பண்றோம்? ஆமா, போய் 3 மணி வரைக்கும் நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு தூங்கணும் இல்லையே. ஒரு நாள் முழுசா நம்மால இருக்க முடியாது. இப்போ 24 மணி நேரம் இருக்கிறதே பெரிய விஷயம், அதுல இன்னும் 12 மணி நேரம் சேர்த்துக்குன்னா எப்படி இருக்க முடியும்? முடியாதுன்றாங்க. ஆனா இதுதான் விரதத்தினுடைய முழுமையானது. ஆனால் நம்மால இருக்க முடியாது. இப்பெல்லாம் கலியுகம், கம்ப்யூட்டர் யுகம், அதனால இருக்க முடியாது. ஏன்னா அவரவர்கள் வேலை என்கின்ற ஒன்று பலு இருக்கிறதுனால நம்மால இருக்க முடியாது. அப்போ சிவராத்திரி என்கின்ற அன்றைய தினத்தில் செய்யக்கூடாதவை செய்யக்கூடியவை அப்படிங்கிற ஒன்று சிலது இருக்கு. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, உண்ணக்கூடாது, உறங்கக்கூடாது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா, குட்டியா ஒரு சிவலிங்கம் இருக்குமானால், கோயிலுக்கு தான் போகணும்னு அவசியம் இல்லை, குட்டியா ஒரு சிவலிங்கம் உங்க வீட்டில் இருக்குமானால் இன்னைக்கு மட்டும் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு பால் அல்லது ஒரு இளநீர் அல்லது ஒரு தயிர் அல்லது ஒரு தேன், ஒரு நெய், இல்லை அரிசி மாவு, உங்களால முடிஞ்ச வரைக்கும் ஏதேனும் சில பழங்கள், ஒண்ணுமே இல்லைன்னா கூட 2 கற்கண்டு, ஒரு வாழைப்பழம், கொஞ்சம் தேன் விட்டு பிசைஞ்சிட்டு அதையே நீங்க அபிஷேகமாக பண்ணலாம். அதெல்லாம் இல்லை அப்படின்னா ஒண்ணுமே வேண்டாம். யாவர்க்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசிவிற்கு ஒரு வாய்வுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பேசுகிற பொழுது இன்னுரை தானே. திருமூலருடைய வாக்கு. ஒரே ஒரு 3 பக்கம், 2 பக்கம் இலையும் நடுவில் ஒரு இலையும் இருக்குல்ல, முக்கன் மூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய சிவபெருமானுக்கே உரிய வில்வம், அந்த ஒரு இலையை இன்னைக்கு மட்டும் அவர் மேலே வச்சுட்டீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாரும் சொல்வீங்க இல்லையா, எத்தனை ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணமோ அப்படின்னு. தாய் வழி 7, தந்தை வழி 7, தன்னுடைய வழியில் 7, 21 தலைமுறை செய்த பாவத்தை விலக்கிவிட்டு 21 தலைமுறை செய்த புண்ணியத்தை இன்னைக்கு நமக்கு கொடுத்துருவார். அப்போ விரதம் எப்படி இருக்கணும்ன்றதை நீங்க தான் முடிவு செய்யணும் இல்லையா. ஏன்னா நிறைய பேருக்கு சிவராத்திரியில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. அதனால இப்படிப்பட்டதெல்லாம் இல்லாம இருந்து இன்னைக்கு ஒரு இலை அது மேலே வச்சுட்டா போதும். அந்த முக்கனாக இருக்கக்கூடிய அந்த 3 இலை சேர்ந்தார் போல இருக்கக்கூடிய ஒரு இணுக்கு அப்படி வச்சுட்டா நமக்கு என்ன தராராம்? 1 கோடி பாவத்தை இன்றைய தினத்தில் நிவர்த்தி செய்கிறார். அந்த பாவத்தை எல்லாத்தையும் முடிச்சு மொத்தமா தள்ளி விடுறார். அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஷார்ட் கதை சொல்றேன் பாருங்க. மிகப்பெரிய, உங்களுக்கு எதுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியல, சிவபெருமானுக்குரிய பூக்கள்ல முதல் அர்ச்சனை பூ என்பது தாமரை. உங்களுக்கு ஏற்கனவே அந்த கதையை சொல்லியிருக்கேன். ஆனா 2வதா ஒரு பூ இருக்கு, நிறைய பேருக்கு அது தெரியாது. மனம் தும்ப பூ மாதிரி இருக்கணும்னு ஒரு பழமொழி சொல்வாங்க. தும்பை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண், அவள் தாசி, அவள் ஒரு தாசி. அந்த பெண் தினமும் என்ன செய்வாலாம், அவ பிறந்தது தாசி குலத்துல பிறந்துட்டா. தினமும் அந்த அம்மா என்ன செய்வாலாம், ஒரு ஆண்மகன் தன்னை தொட்டு விட்டு போனதுக்கு அப்புறம் நீராடிட்டு
நேரா போய் சிவபெருமானை பூஜை செய்வாளாம். இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பூஜை பண்ணிட்டே வந்தார். ஒரு நேரமும் இந்த பூஜை நடந்துட்டே இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது நடந்து முடிஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது எல்லாரும் சிவபெருமான் நினைக்கிறார், இவன் ஒவ்வொரு ஆணையும் தொட்டு விட்டதற்கு பிறகு நீராடிட்டு நம்மளை வந்து பூஜை பண்றாளே அப்படின்னு சிவபெருமான் என்ன நினைத்தாரா, இவளை நம்ம சோதிச்சா என்ன அப்படின்னு நினைச்சார். அதுல ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டா, முதல்ல யாரு வந்து அந்த அம்மா வாசல்ல வந்து வெற்றிலை பாக்கோட தட்சணை வைக்கிறாங்களோ அன்று இரவு அவர்களுக்கு சொந்தம்னு அந்த அம்மா விட்டுருவா. இது ஒதுக்கப்படக்கூடிய ஒரு தேதியாக அந்த அம்மா இப்படிதான் அந்த தொண்டை செய்துட்டு வந்தான். இப்ப அப்படி செய்து கொண்டே வருகிற பொழுது ஒரு நாள் என்ன பண்ணாருன்னா, கையில் இருக்கக்கூடிய சில்லறையை எடுத்துட்டு போய் சிவபெருமான் வச்சுட்டு, சிவபெருமான் வெத்தலை பாக்கல உண்டியில் இருக்கிற காசை கொண்டு போய் அப்படி வச்சுட்டு அவர் வாசப்படியில் உட்கார்ந்துருக்கிறார். வாசப்படியில் இந்த அம்மா குளிச்சு முடிச்ச உடனே பார்த்தா வெத்தலை பாக்கில் சில்லறை தான் இருக்குது. ஆக மொத்தத்தில் அவரால் என்ன முடியுமோ அதை வச்சுட்டார். பார்த்தா உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒயிட் அண்ட் ஒயிட். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கிழம் எப்படி இரும்புதான், அப்படி இரும்புது. இருந்தாலும் அவளுடைய அந்த வழிபாட்டு முறையில வந்து ஒரு நாளைக்கு முதல்ல யார் அந்த தட்சணையை வைக்கிறாங்களோ அன்று இரவு அவர்களுக்குரியது அப்படின்னு கொடுக்குறார். இப்போ அந்த சில்லறையை வச்சாச்சு, உள்ள இந்த தாத்தாவை கூட்டிட்டு போயாச்சு. அந்த தாத்தாவுக்கு அந்த அம்மா பார்க்கிற சொன்னா, ஏன்னா அன்னைக்கு அவளுக்குரிய கணவர் அப்படின்றது அந்த தாத்தா தான். இப்போ அவ கேட்குறா, உங்களுக்கு என்ன சாப்பிட்றீங்க? நான் என்ன சாப்பிட போறேன், 6 மாசத்துக்கு ஒரு தடவையோ வருஷத்துக்கு ஒரு தடவையோ ஏதோ கொடுப்பாங்க, சாப்பிடுவேன். இப்போ உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை கொடு. அந்த அம்மா ஏதோ கொடுத்தா, சாப்பிட்டார். சரி, அதுக்கப்புறம் பாடல் பாடினா, ஏதோ ஒரு பாடல் அவளால் பாடினா, ஆடினா, ஆட்டத்தையும் ஆடி காமிச்சார். ஆனா கடைசி 12 மணி வரைக்கும் ஆயிடுச்சு. இவர் தொடுவாரான்னா தொடலை, ஏன்னா வயோதிகம் காரணம், 10 குறைக்கு சாப்பிட்டது ஜீரணம் ஆகல. 12 மணிக்கு மேல எடுத்தார். சரி, அதாவது பரவாயில்ல, கீழே ஒரு பக்கம் போகுது, இப்படி மாறி மாறி. ராத்திரி 12 மணிக்கு அந்த நாட்டினுடைய ராஜா வரார். ஒரு 1000 தங்க காசை கொண்டு வந்து அந்த தாசியினுடைய வீட்டை இப்படி தட்டார். பார்த்தா அந்த வெத்தலை பாக்கில் வச்சாச்சு. வச்சுட்ட உடனே பார்த்தா, ஐயா இன்னைக்கு முடியாது, நான் இந்த நாட்டினுடைய ராஜான்னார். நீ யாரா வேணாலும் இருக்கலாம், இன்னைக்கு முன்கூட்டியே ஏற்கனவே பதிவாகி விட்டது, உங்களுக்கு தர முடியாது. சரி, சொல்லியாச்சு. அந்த ராஜா சொன்னார், என்னை விட அப்படி யார் உயர்ந்தவன் வந்திருக்கிறான், என்னை விட யார் அவன் உயர்ந்தவன் வந்திருக்கிறான். அப்ப அதுக்கு அந்த அம்மா சொன்ன, அவர் வைத்தது என்னமோ சில்லறை தான், அது இன்றைய எனக்கு இறைவன் பணித்த ஒரு சம்பளம், எனக்கு இன்னைக்கு இறைவன் கொடுத்த வருமானம் அதுதான். இன்னைக்கு எனக்கு இறைவன் அவரைத்தான் கணவனாக முன்கூட்டியே எழுதப்பட்டிருக்கிறது. அதனால நான் இன்னைக்கு உங்களுக்கு நேரம் தர முடியாது, நாளைக்கு நீங்க சீக்கிரமாக வந்து இந்த தட்சணையை வைங்கன்னு சொல்லிட்டு தாப்பால் போட்டாச்சு. உள்ள வந்தாச்சு. வர்றதுக்குள்ள பார்த்தா இங்க இருந்து அவ்வளவு தொலைவு கழிஞ்சு வச்சுக்கிறார். இப்படி தினமும் அந்த ஆடினா பாடினா, அதுக்கப்புறம் வந்து தொடலான்னு வருகிற பொழுதே அவர் கையில வாம்பிட்டு எடுத்தார், அதாவது வாந்தி எடுத்தார், அதை பிடிச்சிட்டாங்க. அப்போ அதுக்கப்புறம் என்னன்னா, கீழையும் போகுது மேலையும் போகுது. தொடர்ந்து இந்த அம்மா துணி மாத்திரா, கையில அந்த எச்சிலை பிடிக்கிறா, கொண்டு போய் கொட்டுறா, மறுபடியும் அதை துடைக்கிறா, மறுபடியும் கொண்டு போய் உட்கார வைக்கிறா. இப்படியே இரவு விடியற்காலை பொழுது வரைக்கும் நடந்துட்டு இருந்தது. இப்ப அந்த வந்திருக்கக்கூடிய வயோதிகர் சொல்றார் அப்படின்னார். அப்படி சொல்லுகிற பொழுது அந்த அம்மா உட்கார வச்சு நெஞ்சில தடவி விட்டு ஒரு வார்த்தை சொன்னா, வேற ஏதாவது சாப்பிட்றீங்களா, ஏதாவது கஷாயம்? இல்ல, வேற யாராவது வந்திருந்தாங்கன்னா உனக்கு சுகத்தை கொடுத்துருப்பாங்க. நான் வந்து ரொம்ப இவ்வளவு தொந்தரவு செய்யறேனே, உனக்கு என் மேல சலிப்பு வரல? அவர் வந்திருக்கக்கூடிய வயோதிகர் கேட்டார். என்ன சொல்றா அந்த அம்மா, அவர்கள் ஆசைப்படு, அடுத்தவங்க வர்றதும் இந்த உடம்பினுடைய ஆசைக்கு, சதை பிண்டத்திற்கு.
அவங்களுக்கும் நான் இந்த சதை பிண்டத்தை தான் தருகிறேன், உங்களுக்கும் இந்த சதை பிண்டத்தை தான் நான் என்னவா செய்யறேன், தொண்டாக செய்யறேன். ஆனா இதுக்கு வித்தியாசம் உண்டு, அதுக்கும் வித்தியாசம் உண்டு அப்படின்னா ரெண்டுமே என்ன வித்தியாசம்ன்றீங்க? இது நானா ஏற்று மனம் உவந்து செய்யக்கூடியது, அது அவர்களா என்னிடத்தில் சுகம் தேடி வருவது. இரண்டுமே ஒன்றுதான். இந்த சதைப்பிண்டத்தினால் தான் என்ன செய்யறேன், ரெண்டு தொண்டுமே செய்யறேன். ஆனா அதுல கிடைக்காத சந்தோஷம் எனக்கு இதுல கிடைச்சது. இதுல கிடைச்சதுன்னா அப்போ எனக்கு இந்த எடுக்கக்கூடிய எது, இந்த 1 2 அதுக்கப்புறம் எடுக்கக்கூடிய இந்த எச்சில், இது உனக்கு சுகமா? ஐயா, நீங்களும் கூலி கொடுத்திருக்கிறீர்கள், அவர்களும் கூலி கொடுக்கிறார்கள். என்னுடைய குலத்தில் நான் பிறந்து விட்டதனால இந்த சதை பிண்டத்தை அவர்களுக்கு கொடுக்கின்றேன். இந்த சதை பிண்டத்தினால் நீங்கள் கொடுத்த கூலிக்கு வேலை செய்கிறேன். இரண்டும் என்னை பொறுத்தவரை ஒன்றுதான் அப்படின்னா. இதை சொல்லி முடிச்ச அடுத்த வினாடி பார்த்தீங்கன்னா, அம்மா வந்திருக்கிறது யாருன்னு பாருன்னார். வந்திருக்கிறது வேற யாரும் இல்லை, சாட்சாத் அந்த சிவபெருமானே காட்சி கொடுக்கிறார். அப்படி காட்சி கொடுத்த உடனே இந்த அம்மாவுக்கு கையும் ஓடலை, காலும் ஓடலை, ஒன்றும் செய்யலை. சிவசிவான்றா. சிவசிவ என்கிலர் தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாலும், சிவசிவ என்றிட தேவரும் அவர், சிவ சிவ என்ன சிவகதி தானே அப்படின்னு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி குய்ப்பதும், வேதம் 4 மெய்ப்பொருள் ஆவதும், நாதன் நாமும் நமச்சிவாயவே. நான் அழுதா தொழுதா, சுவாமி நீங்களா இவ்வளவு நேரம் என்னிடத்தில் வந்திருந்ததுன்னா, உனக்கு என்ன வேணுமோ கேள் சுவாமி, பிறவி வேண்டாம், இந்த பெண் பிறவி வேண்டாம், எல்லோரும் என்னை சதை பிண்டத்தை ஆசைப்படக்கூடிய பிறவி என்கின்றது எனக்கு வேண்டாம். சரி தந்தேன், அடுத்து என்ன வேண்டும் அப்படின்ற பொழுது இந்த அம்மா என்ன பண்ணிட்டான்னா, என்னுடைய திருவடி உன் திருமுடியில் இருக்க வேண்டும்டா. அந்த உன் திருவடியின் நிழலில் நான் இடம் இருக்க வேண்டும்ன்றதுல அவரை பார்த்த சொரூபத்துல அவனுக்கு என்ன கேட்கறதுன்னு தெரியாம, என் திருவடி உன் திருமுடியில் இருக்க வேண்டும்டா. சிவபெருமான் எது, இந்த தும்பை தாசி பெண் அவளுடைய திருவடி போய் சிவபெருமான் திருமுடியில் இருக்கலாமா? யோசிச்சு பாருங்க. ஆனா சிவபெருமான் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், அப்படியே ஆகட்டும்னார். அந்த பெண் சற்றும் யோசிக்கல. அடுத்த வினாடி பார்த்தா, சுவாமி மன்னிச்சிருங்க, நான் தப்பா கேட்டுட்டேன்னா, தப்பா கேட்டுட்டேன்னா. இல்லை இல்லை, நீ சரியாகத்தான் கேட்டிருக்கின்றாய். நீ செய்த தொண்டிற்கு அடுத்த ஒரு ஜென்மத்தில் நீ துன்பை என்கின்ற மலராக பிறப்பாயாக. அந்த பாதம் என்கின்ற வடிவில் அந்த தும்பை பூ இருக்கும், அதை கொண்டு வந்து என் திருவடியில் எவர் வைக்கிறாரோ அவர் என் திருவடியில் நிழலில் நான் இடம் தருவேன் என்று சிவபெருமானே வரம் கொடுத்த ஒரு நாள் இந்த சிவராத்திரி நன்னாள். எவ்வளவு விசேஷம்னு பாருங்க. ஒரு சாதாரணமாக ஒரு இரவு இறைவன் சோதிப்பதற்கு வந்த ஒரு இரவு இன்றைய இரவு இருந்தாலும், அந்த பெண்ணுக்கு திருவருளை எப்படி கொடுத்தாரோ அதுபோல நமக்கும் என்ன கொடுப்பார் இறைவன். இந்த புராணங்களை கேட்கக்கூடிய அத்தனை அடியார் பெருமக்களுக்கும் அந்த சிவபெருமானுடைய திருவடியில் நமக்கு இடம் தருவாராம். அப்பேற்பட்ட கருணாமூர்த்தி யாரவர்? சிவபெருமான். அதனால அந்த கருணாமூர்த்தியினுடைய முதல்ல நாம முக்தி தரக்கூடிய 5 தலங்களை தரிசனம் பண்ணிடலாம். நம்ம ஸ்டேட்ல இருக்குது. எந்த தலம்? பிறந்தால் இப்ப எல்லாரும் எங்க போறீங்க? திருவாரூருக்கு போறீங்க. 14ஆம் தேதி போறீங்கள நீங்க? ஆமா. 55 நாள் திருவிழாவின் பொழுது நம்ம ரவி ஐயாவும் அவர்களுடைய துணைவியாரும் 14ஆம் தேதியிலிருந்து ஒரு 10 நாள் அங்க போய் தங்கி இருந்து 10 நாளும் தியாகராஜரை பார்க்கணும்னு போறாங்க. அது மாதிரி அந்த திருவாரூரில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்காக ஒரு முறை அல்ல 2 முறை
வீதியெல்லாம் நடந்த ஒரு தெருக்கலாக இருக்கக்கூடிய தியாகேசர் என்கின்ற பெயர் இருக்கக்கூடிய அந்த ஊரில் குழந்தையை பெற்றெடுத்தோமே. ஆனால் பிறக்கக்கூடிய நாயிலிருந்து, நரியிலிருந்து, ஈயிலிருந்து, எறும்பு வரைக்கும் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியது என்ன? முக்தி என்கின்ற ஒன்று. பிறந்தால் திருவாரூர். சரி, பிறக்க முடியல, சைதை செங்குந்தர் கோட்டத்தில் பிறந்திருக்கிறோம், எங்களுக்கெல்லாம் என்னம்மா முக்தி அப்படின்னா, அடுத்து வாழ்ந்தால் காஞ்சிபுரம். எங்க வாழணும்? இப்ப நீங்க எல்லாம் திருவாரூர்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா எங்க வந்துக்கிறீங்க? சிவராத்திரிக்கு காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்கிறீங்க. கிட்டத்தட்ட 1000 சிவாலயத்திற்கு மேல் இருக்கக்கூடிய ஒரு காஞ்சியம் பதி. அந்த காஞ்சியம் பதி என்கின்ற இடத்தில் 30 வருடம் வாழ்ந்தால் முக்தி. எத்தனை வருஷம்? 30 வருஷம் ஒரு மனிதர் வாழ்ந்தால் முக்தி கொடுத்துறார். அடிக்கு ஒரு சிவலிங்கம் இருக்கக்கூடிய தலம் காஞ்சிபுரம். நீங்க வைக்கிற காலடியே சிவலிங்கத்தின் மீதுதான் வைக்கிறீர்கள். அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய ஒன்று காஞ்சிபுரம். அந்த காஞ்சிபுரத்தை வாழ்ந்தால் முக்தி. இப்ப காஞ்சிபுரத்துல இருந்து உங்களெல்லாம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டா எங்க கூட்டிட்டு போறேன்? தரிசித்தால் சிதம்பரம் நடராஜ பெருமான். வாழ்க்கையிலே 100 கோடி சொத்து வைத்திருப்பது சிறப்பல்ல, 100 ஆண்டு காலம் டாக்டர் கிட்ட போகல, ஊசி போடல, மாத்திரை மருந்து எடுக்கல அப்படின்னு சொல்லுவதும் சிறப்பல்ல. வாழ்க்கையில் ஒரு முறையாவது சிதம்பரம் நடராஜ பெருமானை என்ன செய்யணும்? இருகரம் கூப்பி தரிசனம் என்கின்ற ஒன்றை செய்து விட்டோமே. ஆனால் முக்தி என்கின்ற ஒன்று நமக்கு என்ன கிடைச்சிடுது? அடுத்த வினாடி கிடைத்து விடுகிறது. தரிசித்தால் சிதம்பரம் நடராஜ பெருமானை அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ சரி, இப்போ உங்களெல்லாம் சிதம்பரத்துல இருந்து நேரா அடுத்த ஒரு தலத்திற்கு கூட்டு போறேன். இருந்த இடத்திலிருந்து நினைத்தால் முக்தி. எது? திரு அண்ணாமலை என்று சொல்லக்கூடிய அண்ணாமலையாருக்கு அரோகரா. வாழ்க்கையிலே ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இந்த அண்ணாமலையாருக்கு அரோகரா என்கின்ற வார்த்தை சொன்னால் நம் பிராணன் பிரிந்த உடனே அண்ணாமலையாரே நந்தியம்பெருமானோடு வந்து நம்மை அழைத்து செல்லுவார். எப்ப அழைத்து செல்லுவார்னா, உயிர் பிரிகின்ற பொழுது இறக்கக்கூடியவர்கள் காதில் அண்ணாமலையாருக்கு அரோகரா என்கின்ற வார்த்தையை சொல்லிவிட்டோமே. ஆனால் இருந்த இடத்திலிருந்து 1 கோடி பாவத்தை நிவர்த்தி செய்து அடுத்த ஒரு பிறவியும் வேண்டாம் என்று அண்ணாமலையாரே நேரடியாக வந்து அழைத்து செல்லக்கூடிய ஒரே ஒரு தலம், நினைத்தால் முக்தி தரக்கூடிய தலம். இப்போ அண்ணாமலையார தரிசனம் பண்ணிட்டு நேரா காசிக்கு நிகரான பதி ராமேஸ்வரம். காசிக்கு நிகரான பதி ராமேஸ்வரம். அந்த ராமேஸ்வரம் என்கின்ற தலத்தில் சீதையின் திருக்கரத்தால் பிடித்த சிவலிங்கமும் ஆஞ்சநேய சுவாமிகளால் பிடித்து கொண்டு வரப்பட்ட காசியிலிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த சிவலிங்கமும் பாஸ்கர தேவராயர் என்று சொல்லக்கூடியவர் திருக்கரத்தால் பிடித்து வைக்கப்பட்ட உப்பு லிங்கமும், இந்த 3 லிங்கத்தையும் இந்த சிவராத்திரி அன்றைய தினத்தில் உங்களை தரிசிக்க வைத்திருக்கிறோம். இப்போ மொத்தம் எத்தனை ஆயிடுச்சு? இது ஒரு 4, அப்புறம் ராமேஸ்வரத்தில் 5, அதுக்கப்புறம் அங்கே இன்னும் 2 ஆஞ்சநேய சுவாமிகள் கொண்டு வந்தது, பாஸ்கர தேவராயர் திருக்கரத்தால் உப்பில் பிடித்து வைத்த சிவலிங்கம். மொத்தம் 7 லிங்கத்தை இப்ப நீங்க தரிசனம் பண்ணிட்டீங்க. அதுக்கடுத்து காசியம் பதி. ஏன்னா ராமேஸ்வரத்தை தரிசனம் பண்ணா காசியும் தரிசனம் பண்ணணும் இல்லையா? அதனால காசி விஸ்வநாதர் என்று சொல்லக்கூடிய அந்த காசி விஸ்வநாதரையும் தரிசிக்கணும். ஏன்னா காசி விசாலாட்சியும் காசி விஸ்வநாதரும் இறந்தால் முக்தி தரக்கூடிய தலம். நம்ம வாழ்க்கையில் வயதான காலத்தில் காசியில நிறைய மடங்கள் இருக்கின்றது.
அந்த மடத்தில் ஏதேனும் ஒரு மடத்தில் போய் தங்கியிருந்து ஒருவேளை உணவை உண்டு சதா சர்வகாலம் அந்த காசி விஸ்வநாதனுடைய திருநாமத்தையும், விசாலாட்சியினுடைய திருநாமத்தையும், அன்னபூரணியினுடைய திருநாமத்தையும், காலபைரவனுடைய திருநாமத்தையும், சனி பகவானுடைய சனிலிங்கத்தையும் தரிசனம் செய்து கடைசியாக இறைவன் கொடுத்த பிராணன் என்கின்ற உயிரை இறைவனே எடுக்கின்ற வரைக்கும் சிவாய நமையென்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்று ஔவையினுடைய வாக்குக்கு ஏற்றார் போல அந்த சிவநாமத்தையே சதா சர்வகாலமும் சொல்லிக்கொண்டு வந்து அந்த காசியம் பதியில் பிராணனை விட்டால் நமக்கு என்ன கிடைக்குது? முக்தி என்கின்ற திருவருள் கிடைக்கின்றது. அந்த காசியம் பதியில் உள்ள ஒரு சின்ன ஒரு ஷார்ட் கதை சொல்றேன். அங்கு ஒரு பிச்சைக்காரன் பிச்சை எடுத்து கொண்டிருந்தான். அப்படி எடுத்த பிச்சையை தினமும் பார்த்தீங்கன்னா அங்க ஒரு 4 நாய்க்கு போட்டுட்டு ஒரு பகுதியை அவன் வச்சு சாப்பிடுவான், ஒரு பகுதியை வச்சு சாப்பிடுவான். அப்போ அன்றைய தினத்திலும் போய் பிச்சை எடுக்க சிவபெருமான் பார்த்தார். எப்ப பார்த்தாலும் இவன் மட்டும் பிச்சை எடுக்கிறான், நாம போய் எடுத்தா என்ன தப்புன்னு அவர் சிவபெருமான் போய் அம்மா பிச்சாந்தேகி அப்படின்னார். ஐயா கை கால் நல்லா தானே இருக்கு, ஒரு மூட்டை தூக்கியாவது சம்பாரிச்சு சாப்பிடலாம் இல்லை, வேற ஏதாவது வேலை செஞ்சாவது சம்பாரிச்சு சாப்பிடலாம் இல்லை, இப்படியா வந்து பிச்சை எடுக்கிறது, போயா அப்படின்னு அனுப்பிச்சிட்டாங்க. சிவபெருமான் பார்த்தார் கை கால் நல்லா இருந்தா பிச்சை எடுக்கக்கூடாது போலுகுது. இதுல இருந்து நமக்கும் என்ன தெரியுது? அதுதான் தெரியுது. அப்போ வயோதிகம் ஆயிட்டா, உடம்பு உழைக்க முடியாத நிலை வந்தா செய்யலாம்ன்றாங்க. அப்போ இப்படியே நாள் முழுக்க இறைவன் கேட்டார். எங்கே யாரும் ஒன்றும் போடல. ஆனா வயோதிகம் என்று சொல்லக்கூடிய தொழுநோய், எல்லா நோயும் தொழக்கூடிய நோய் தொழுநோய். இந்த தொழுநோய் இருந்தா மற்ற நோய் எல்லாம் வந்து தொழுமா எதை? அந்த நோயை. அப்போ அதுக்கு பேரு வியாதி. என்ன வியாதி? அந்த வியாதிக்கு பேர் என்ன? பெரிய வியாதின்னு பேரு. வியாதியிலே பெரிய வியாதி எது தெரியுமா? இதுதான். உலகத்திலேயே பெரிய, எல்லாமே சொல்றீங்கல்ல பெரிய பெருசு பெருசுன்றீங்க இல்லையா, வியாதியிலே பெருசு, நோயிலே பெருசு எதிரானா இந்த நோய்க்கு பேர் தான் பெரிய நோயின்னு பேரு. அப்ப மற்ற நோய் எல்லாம் சின்னதுன்னு அர்த்தம், மற்ற நோய் எல்லாம் சின்னதுன்னு அர்த்தம். அப்படி பெருநோய் என்று சொல்லக்கூடியது ஒரு பக்கம் ரத்தம், ஒரு பக்கம் சீவு, புழுக்கள் நெண்டிக் கொண்டிருக்கின்றது, சீவும் ரத்தமும் வழிந்து கொண்டிருக்கின்றது, துர்நாற்றம் 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு வீசுகின்றது. அப்பேற்பட்டவர் இந்த தொழுநோயாளி. அவர் பிச்சை எடுத்து அங்க இருக்கக்கூடிய 4 நாய்களுக்கு போட்டாச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ ஒரே ஒரு பங்கு இவருக்கு உரியதை எடுத்து வச்சுக்கிறார். அந்த நேரம் பார்த்து சிவபெருமான் எல்லா இடத்துலயும் பிச்சை எடுத்துட்டு வந்தார் இல்லையா, ஆனா எங்கேயும் யாரும் பிச்சை போடல. கடைசியா பார்த்தார் வயிறு பசிக்குது, பிச்சை எடுக்கிறதுன்னு வந்தாச்சு. இப்ப இவங்கிட்டையாவது கேட்டு பார்ப்போமே, இவனும் நம்ம ஜாதி தானேன்னு நினைச்சு சிவபெருமான் கையை நீட்டினார். அப்பா பிச்சாந்தேகின்னார். எங்கேயும் அம்மா தானே கேட்பாங்க, இவர் வக்கான்னுகிறவர் ஆண் அல்லவா, அதனால அப்பா பிச்சாந்தேகின்னார். இப்படி கையை நீட்டின உடனே இந்த சாப்பிடு. இந்த தொழுநோயாளி அங்க வச்சார். வச்ச உடனே இது உனக்குரிய பங்கு நீ எனக்கு கொடுத்துட்டியனா, நீ கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தாலாவது நான் ஒரு 6 பங்கா போட்டிருப்பேன். நான் எப்பயும் இந்த 4 பேருக்கு கொடுக்கறது வழக்கம், அவங்களுக்கு கொடுத்துட்டேன், என் பங்கை வச்சிருக்கேன். இந்த நேரத்தில் நீ பசிக்குதுன்னு கேட்டுட்ட, அதனால பசியோடு இருக்கக்கூடாது, நீ முதல்ல சாப்பிட்டுரு. ஆமா நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? உன்னுடைய ஜாதியோ மதத்தையோ இல்லை நீ உன்னுடைய விலாசத்தையோ தெரிஞ்சு நான் என்னையா பண்ண போறேன்? யார் கேட்கறது? இந்த தொழுநோயாளி சொல்ற. எல்லாம் கேட்டு நான் என்ன பண்ண போறேன்? நீ பசியோட தானே வந்திருக்க, முதல்ல சாப்பிட்டுடு, அப்புறமா விசாரிச்சுக்கலாம். உன்னுடைய அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாம் நான் அப்புறம் வாங்கிக்கிறேன். நீ இப்போ முதல்ல பசியோடு இருந்த. ஏன்னா பசியினுடைய கொடுமை என்னன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும், உனக்கு தெரியாது. அதனால நீ சாப்பிடு. இல்ல நான் யாருன்னு முதல்ல சொல்லிடுறேனே. அட எனக்கு தெரியும் நீ யாருன்னு, நீ எனக்கு தெரியும் யாருன்னார். அதை சொல்லி முடிச்ச அடுத்த வினாடியில் சொல்றார், நீ தெரியும்னு சொல்றியே, முதல்ல யாருன்னு சொல்லு, அப்புறமா நான் சாப்பிட்றேன். நீ முதல்ல சாப்பிடுவியா, நான் அப்புறமா சொல்றேன் உனக்கு நீ யாருன்றத நான் சொல்றேன்.
இல்ல நீ சொன்னாதான் நான் சாப்பிடுவேன். 2 பேருக்கு இப்படியே ஒரு 5 நிமிஷம் வாக்குவாதம். நீ யாரு, எனக்கு என்ன தெரியாதுன்னு நான் நினைச்சேன், நான் சொல்லட்டுமா, சொல்லி பார்க்கலாம். அட வேற யாரு, அந்த காசியில உட்கார்ந்து இருப்பானே அந்த காசி விஸ்வநாதன் தானே நீ. சாட்சாத் அந்த சிவபெருமான் அப்படியே சொரூபத்தில் காட்சி கொடுத்தார். என்னை எப்படா கண்டுபிடிச்ச? அப்ப அதுக்கு அந்த தொழுநோயாளி சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அங்கமெல்லாம் தொழுநோயாக நான் என்ன ஈயிலிருந்து எறும்பிலிருந்து புழுவிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா நோயும் சேர்த்து என்னை அணுவணுவாக தின்று கொண்டிருக்கின்றது. என் நாற்றம் எனக்கு பக்கத்துல வர்றதுக்கே பிச்சை போடுறவங்களே அப்படி தூக்கி போட்டு போவாங்க. இல்லைன்னா அங்க வச்சிரு, நான் உள்ள போனதுக்கு அப்புறம் எடுத்துக்கன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல என் பக்கத்துல கிட்ட வந்து நின்று, அது மட்டும் இல்ல அப்பா பசிக்குதுன்னு சொல்லி 2 கரம் நீக்கக்கூடிய ஒருவன் இந்த பூமியில் எவன்டா இருக்கான் என் விஸ்வநாதனை தவிர என்று சொன்ன அடுத்த வினாடி அங்க சிவபெருமான் கண்ணிலும் கண்ணீர் வந்தது என்று சொன்னால், அந்த சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை. சிவனோடு ஒக்கும் தெய்வம் அந்த காசி விஸ்வநாதனை தவிர வேற யார் என்னிடத்தில் இந்த தொழுநோயாளி கிட்ட வந்து உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு உரிமை உள்ளவன் எவன் இருக்கிறான்? வேற யாரும் இருக்க முடியாதல்லவா? அப்பேற்பட்ட ஒரு காசியம்பதி, இது நடந்த நிகழ்வு, இதெல்லாம் வந்து கற்பனை கதையெல்லாம் கிடையாது. அப்போ அப்பேற்பட்ட சிவபெருமான் தொழுநோய் என்பது வந்து கிட்டத்தட்ட எடுக்கக்கூடிய ஜென்மம் எல்லாம் கோடி பாவம் செய்தால்தான் அந்த பெருவியாதி என்று சொல்லக்கூடிய வியாதி வருமா. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.